ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த இயர் பார்த்திங்கன்னா, இந்த நியூ இயருக்கு நான் ப்ராப்பராக யாருக்குமே விஷ் பண்ணவே இல்லைங்க. எல்லாருக்கும் வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். இந்த இயரை ரொம்ப பாசிட்டிவாக, எனர்ஜெட்டிக்காக, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் என்னுடைய விஷஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இந்த வீடியோ என்னுடைய 2026 ஃபஸ்ட்டு விலாகுங்க. எப்பவுமே ஹேர் கேர் ஸ்கின் கேர் வீடியோ தான் போஸ்ட் பண்ணுவேன். இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக விலாகோடு சேர்ந்து நம்மளோட ஸ்கின் கேரை போஸ்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேங்க. இது 3 டேஸோட வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இடையில ஹேர் கேர் டிப்ஸும் கொடுத்துருக்குறேன். இது பொங்கலுக்காக ஊருக்கு கிளம்புறதுக்கு ஒரு நாள் முன்னாடி எடுத்த வீடியோங்க. அன்றைக்கி நைட்டு தான் கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஈவினிங் போயிட்டு பசங்களை கூப்பிட்டு ஊர்லேருந்து வந்தோன்னே டேரெக்டாக ஸ்கூல் போகிற மாதிரி இருக்குன்றதுனால ஹோம்ஒர்க்லாம் நிறையவே கொடுத்துருந்தாங்க. சின்ன பையன் பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேருந்து வந்தோடனே தூங்கிட்டான். சரி நைட்டு தூங்க முடியாது அப்படின்றனால சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு விட்டுட்டானா தூக்கத்துலேயே எழுந்திரிச்சிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டு ஹோம்ஒர்க் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையன் ஹோம்ஒர்க் பண்ணோடனே பெரியவனும் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மீதி மாவு சட்னியெல்லாம் எல்லாத்தையும் காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு தோசையும் தக்காளி சட்னியும் சாப்பிட்டு கிளம்பிட்டோங்க. எங்களுக்கு ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12 o'clock தான். ட்ரெயின் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுன்ற மாதிரி இருந்தது. இருந்தாலும் கொஞ்சம் குளிராக இருந்ததுனால கொஞ்சம் சீக்கிரமே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. சரியான குளிர். ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆனோடனே ஹஸ்பண்ட் போயிட்டு வண்டி பார்க் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்கங்க. நானும் பசங்களும் மட்டும்தான் உட்காந்துருந்தோம். பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஆல்மோஸ்ட் அனௌன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வேறு ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் இருந்ததுனால அந்த ட்ரெயின் போயிட்டு இருந்ததுங்க. எங்கள் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா அப்புறம் நைட்டு 12 o'clock ஏறிட்டு மார்னிங் ஒரு 5:30க்கு ரீச் ஆகிட்டாங்க. பார்த்திங்கன்னா சரியான தூக்கம்தான். ஏன்னா தூங்கும் போதே 12 o'clockனால் அதுக்கப்புறமும் ஒரு 12:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு டைமு. அப்புறம் இறங்கிட்டு பஸ்ஸில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அப்படி ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக நம்ம முருக பக்தர்கள் தான். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே பாருங்கள் பாத யாத்திரை போகிறவங்க தாங்க. உங்களுக்கு இது நான் ஊருக்கு போகிற வழிங்க. பாருங்கள், இது எங்கள் ஊருக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா அங்கங்கே டெம்போ அந்த மாதிரி அங்கே நிறுத்தியிருந்தாங்க. பாருங்கள், இது பார்த்திங்கன்னா செகண்ட் டே எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிற வழிங்க. அது நான் லைவாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்குதுங்க. கோயிலுக்கு போகவே முடியலை. ஃபுல்லாக டூ வீலர் ஆக்சுவலி டூ வீலர் போகிற மாதிரி தான் இருக்கும். அதுவுமே போகவே முடியலை. ஃபுல்லாக சேருங்க. அப்புறம் நடந்து தான் போனோம். கோயிலுக்கும் ஒரு 1-2 kilometers இருக்கும். நடந்து தான் போனோம். வரும்போதும் ரிட்டன் நடந்து தாங்க வந்தோம். இது பார்த்திங்கன்னா நம்ம பழனி மலைங்க. இந்த வீடியோ மூலமாக நீங்களும் பழனி முருகரை தரிசனம் பண்ணுற பாக்கியம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பாருங்கள், இந்த தை மாதம்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா மந்த்லேயும் இந்த தை மாதம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக எல்லாம் மாலை போட்டு எல்லாம் பாத யாத்திரை போயிட்டுருப்பாங்களா, இதை பார்க்குறதுக்கே கொடுத்து வச்சுருக்கணும்னு நினப்பேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழனியில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ வந்துட்டும் மலையடி வரமாவது போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது திரு ஆவினன் குடிங்க. ஒரு மலையடி வரத்துக்கு போகலை, அது மொட்டை எடுப்பாங்க இல்லைங்களா, அந்த இடத்துக்கு போயிட்டு திரு ஆவினன் குடி போயிட்டு அங்கே கொஞ்சம் திங்ஸ் வாங்குகிற மாதிரி இருந்தது. அதை வாங்கிட்டு சின்னதாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வீடியோ கவர் பண்ணேங்க. பார்த்திங்கன்னா சரவண பொய்கை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா திருவாவினன் குடி தான் சுற்றி எடுத்துருக்குறேங்க. பாருங்கள், இது பொங்கல் முடிஞ்சு 2 நாளுக்கு அப்புறம் நினைக்கிறேங்க. பாருங்கள், இந்த மாதம் ஃபுல்லுமே அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஃபுல்லாக வந்து வந்துகிட்டே இருந்தாங்க. இந்த டைம்லலாம் வந்து நம்மளால் பழனி மலைக்கு போக முடியாது, சம்மரில் வேணால் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலைங்க. அப்புறம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா அங்கே பழனினாலே மோஸ்ட்லி நாங்கள் எதாவது ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிப்போம். அந்த மாதிரி வீட்டுக்கு ஏதாவது வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போகலாம் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கும்போது எடுத்ததுங்க. ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா குளம் இருக்கும். இது வந்து பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேங்க. இது சின்னவங்கள்லேருந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு பாத யாத்திரை போவாங்க. இது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்குமே வந்துட்டு நம்மளும் இந்த மாதிரி பாத யாத்திரை போகலாமே அப்படின்னு எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசையாக இருக்குங்க. பட் குழந்தைங்க இருக்கிறதுனால என்னால் வந்துட்டு போக முடியாது. நான் எப்படியாவது வந்து ஒன் டைமாவது வந்துட்டு குழந்தைங்கள கூப்பிட்டு போகணுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க. இது வந்து பாருங்கள், பொங்கல் முடிஞ்சும் அதுக்கப்புறமும் 2 டேஸ்க்கு அப்புறம் பாத யாத்திரை வந்துகிட்டே தான் இருக்காங்க. ஃபுல்லாக நைட்டெல்லாம் வர்றதுக்காக அங்கங்கே லைட் செட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் மேலே. இது வந்து எங்கள் ஊருக்கு போகிற வழிங்க. அங்கங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா டெம்போவில் நிறுத்திட்டு முதையே வந்துட்டு சாப்பாடெலாம் அங்கங்கே இருந்து வெயிட் பண்ணி சமைச்சிட்ருப்பாங்க. அப்புறம் பாத யாத்திரை வரவங்க ஒரு ஒரு பிளேஸுன்னு சொல்லிவிட்டு அங்கே சூஸ் பண்ணி அங்கே இருந்து எல்லோரும் சாப்பிட்டு போவாங்கங்க. சாப்பாடு வந்துட்டு சாப்பாடுக்கெலாம் பிரச்சனையே கிடையாது. தனியாக வர்றவங்க கூட வந்துட்டு அங்கங்கே அன்னதானம் மாதிரி கொடுப்பாங்க. சாப்பாடெலாம் வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து தண்ணி வசதி வந்து நிறைய இருக்குங்க. நம்ம குளிக்கிறதுக்கு சரி, 2 சைடுமே தண்ணி. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜுக்கு கீழெல்லாம் தண்ணி போயிட்டுருக்கும். அங்கெல்லாம் வந்து குளிக்கிறதுக்கு நல்லாவே வசதி. எல்லா பக்கமும் வந்து வாய்க்காலில் வந்து தண்ணி போயிட்டே இருக்குங்க. இன்னொரு ரூட் இருக்குங்க, தொப்பம்பட்டி. அங்கே மோஸ்ட்லி யாருமே போகிறதில்ல. இந்த அலங்கியம் ரூட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்துட்டு எல்லாருமே வந்து பாத யாத்திரை வரணுன்னா இந்த ரூட் தான் சூஸ் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா நான் பழனியிலேருந்தே வந்து கவர் பண்ணிகிட்டே வந்தேங்க. வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழனியிலேருந்து ஸ்டார்ட் ஆன பாத யாத்திரை பாருங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் எங்கள் ஊரே ரீச் ஆக போகிறோங்க. இது வந்து நெக்ஸ்ட் டே வந்து காலையில் எடுத்ததுங்க. நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். பஸ்ஸுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா பாத யாத்திரை வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கிறதுனால சில பஸ்ஸெல்லாம் வரவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சில பஸ் வந்து ரொம்ப லேட்டாக வருது, டைமிங்கே வந்து கரெக்ட் டைமிங்க்கே வர்றதில்ல அப்படின்னு சொன்னாங்க. அங்கேருந்து அதனால் வந்து ஆட்டோ பிடிச்சிட்டு பக்கத்தில் இருக்க ஊருக்கு போயிட்டு அங்கே போய் பஸ் ஏறிக்கலாம், டைரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன் போகிற மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ஊருக்கு ஆட்டோ பிடிச்சிட்டு கிளம்பிட்டோங்க. ஒரு வழியாக ஆட்டோ பிடிச்சிட்டு பக்கத்து ஊருக்கு வெயிட் பண்ணோங்க. அங்கே பார்த்திங்கன்னா பஸ் வந்துருச்சு. கரெக்ட் டைமுக்கே வந்து கரெக்ட் டைமிங்கன்றதை விட ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ணல, உடனே பஸ் வந்துருச்சு. பசங்களுக்கு வீட்டில் இருந்த வரைக்கும் வெயில் தெரியலை. வெளியில் வந்தோடனேயும் வந்து ட்ரெயின் ஏறுறதுக்கு முன்னாடி ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ரயில்வே ஸ்டேஷன்லேயே வந்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க. நான் வந்து லன்ச் வந்து ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்போயுமே வந்து ட்ரெயினில் வாங்குறது இல்லைங்க, லன்ச் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். லெமன் ரைஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். முடிஞ்ச வரைக்கும் ஸ்நாக்ஸு, தண்ணி எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோங்க. ட்ரெயினில் மோஸ்ட்லி வாங்குறதே கிடையாது. பையன் வந்து பார்த்திங்கன்னா பழனிக்கு போனோம்னா ஏதாவது அங்கே வந்து பார்த்திங்கன்னா மலையடி வாரத்தில் வந்துட்டு ஏதாவது டாய்ஸ் எடுத்துகிட்டே இருப்பாங்க இல்லைங்களா, அங்கே ஏதாவது ஒன்று மோஸ்ட்லி வாங்கிடுவாங்க. இதோட வந்து விலாகை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ஹேர் கேருக்கான ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாங்க. இது வந்து ஆளி விதையை எடுத்துருக்குறேங்க. ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து மிதமான சூட்டில் வந்து நல்லா வந்து வறுபடுற மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க. ஆளி விதையை வச்சுட்டு நம்மளுக்கு வந்து ஹேரில் அப்ளை பண்ணுற மாதிரி நிறைய ஹேர் மாஸ்க் இருக்குது. நம்ம என்ன தான் ஹேர் மாஸ்க்குன்னு போனாலும் நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியான டயட்டும் ஒன்று வேணும் இல்லைங்களா. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆளி விதையை வச்சுட்டு ஒரு சூப்பரான பொடி ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு இன்டர்னலாகவும் எடுக்கிறதோட மட்டும் இல்லாமல் நம்ம ஹேர் மாஸ்க்குக்கும் எடுத்துப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து பொரிஞ்சு வருது இல்லைங்களா, அந்த டைமில் வந்து
நம்ம அதை எடுத்துடலாங்க. இல்லை கருகிடும். கருகிச்சுன்னா வந்து பொடி கொஞ்சம் கசப்பாக இருக்கும். நம்மளுக்கு பொடி வெரைட்டியில் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை பொடி, பூண்டு பொடி, உளுந்து வச்சு அதை வச்சும் பொடி, இந்த மாதிரி அப்புறம் கருவேப்பிலை பொடி, இந்த மாதிரி நிறைய பொடி இருக்குங்க. அதே மாதிரி இந்த ஆளி விதை இருக்குது இல்லைங்களா, இதை வச்சும் வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி வர்ற டைமில் சட்டுன்னு வந்துட்டு பொடியை வச்சு எதாவது டிஃபன் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. எப்போவுமே வந்துட்டு இந்த மாதிரி பொடி ஏதாவது ஒரு ரெசிபி நான் ட்ரை பண்ணிவிட்டு வீட்டில் வந்து கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். நம்ம ஸ்டவ் வந்து மிதமான சூட்டில் வைக்கும்போது தான் வந்து நல்லா வந்து மேலே வந்து வெடித்து பொரிஞ்சு வருங்க. அந்த டைமில் வந்துட்டு நம்ம இதை வந்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது இல்லைங்களா, கடலைப்பருப்பு, அந்த பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி எடுத்தது வந்து ஆளி விதை வந்து ஒரு கப் எடுத்தோன்னா அதில் வந்து பாதியாக வந்து இதை எடுத்துக்கலாங்க. இதையே வந்து கருக விட்டுறாமல் நல்லா வந்து மிதமான சூட்லேயே நல்லா கிளறி விட்டு இதையும் வறுத்து எடுத்துக்கலாங்க. லைட்டாக வந்து வறுத்து எடுத்துட்டோங்க. கலர் வந்து லைட்டாக பொன்னிறமாக வந்தால் போதுங்க. இப்போ வந்து ஆளி விதை எடுத்தோம் இல்லைங்களா, அதே பிளேட்டில் வந்து இதையை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உளுந்து பருப்பு எடுத்துருக்கிறேன். நீங்கள் கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டோன்னா இன்னமும் வந்து ரொம்ப பெனிஃபிட் தாங்க. நான் வந்து வெள்ளை உளுந்து தான் எடுத்துருக்கிறேன். இதுவும் வந்து ஒரு அதை எடுத்த மாதிரி தான், கடலைப்பருப்பு எடுத்த மாதிரி இதே ஒரு 1/2 கப் எடுத்து இதே வந்துட்டு லைட்டாக பொன்னிறமாக வர்ற மாதிரி, கோல்டன் கலரில் இருக்கிற மாதிரி நல்லா வந்து மிதமான சூட்டில் ஃப்ரை பண்ணி எடுத்து இதே வந்து ஆற வச்சுக்கலாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து உங்களுக்கு வந்து பூண்டு வந்து எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் 6லேருந்து 7 பல்லளவுக்கு பூண்டு எடுத்துருக்குறேங்க. சில பேருக்கு பூண்டு நிறைய போட்டோம்னா அந்த வாசனை வந்து ரொம்ப பிடிக்கும்னுவாங்க, சில பேருக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதை எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஒரு பிளேட்டில் இதை வந்து ஆற வச்சுட்டேன். குழந்தைங்களும் சாப்பிட்றதுனால காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க போட்டிருக்கிறேன். சில மிளகாலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி வந்துட்டு உளுந்து பருப்பு வந்து வறுக்கும் போதே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த கடாய் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும், ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் இருந்தேன்னா நீங்கள் வந்து சைடில் லைட்டாக போட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. பவுடராக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும்போது பெருங்காயம் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். பூண்டு பெருங்காயம் போட்டோன்னா நல்லா வாசனையாக இருக்குங்க. கல்லுப்பு தாங்க தேவையான அளவு போட்டேன். பாருங்கள், சில பேருக்கு வந்து கொரப்பாக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு வந்து நல்லா அரைச்சிருக்கணும். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நிறைய ஹேர் கேர் அண்டு ஸ்கின் கேர் வீடியோஸ் இருக்குதுங்க. மறக்காமல் எல்லா வீடியோவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேற ஒரு இன்ட்ரெஸ்டான